சரி, நீங்க இந்த பக்கம் அவ்வளவுதானா? இந்த பக்கம் நேர்மையா இருக்கணும். சரி, இன்னொன்னு கவனிப்பா இருக்கணும். அப்புறம் என்னம்மா? கவனம் இருக்கணும். அவ்வளவுதானா? 2 விஷயம் சொல்லியிருக்கீங்க. கவனமா இருக்கணும், கவனம் செதறக்கூடாது. நீங்க என்ன சொன்னீங்க? நேர்மையா இருக்கணும். டோட்டலா பாத்தீங்கன்னா 2 விஷயம் தான். ஒண்ணு கவனமா இருக்கணும், இன்னொன்னு நேர்மையா இருக்கணும். இப்படி நம்ம இருக்கோமா அப்படின்னு கண்ண மூடி உங்ககிட்ட கேளுங்க. கண்ண மூடி, பக்கத்துல எல்லாம் பார்க்காதீங்க. உண்மையா அப்படின்னா என்னன்னா, கண்ண மூடிட்டே கேளுங்க. யாருமே இல்லாத இடத்துலயுமே, யாருமே நம்ம தப்பு செய்யறோம் அப்படின்னு பார்க்காத இடத்துலயுமே நம்ம உண்மையா இருக்கோமா? அதுதான் உண்மையான உண்மை. உலகத்துக்காகவும் பக்கத்தில் இருக்கிற நண்பர்களுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் இருக்கிற உண்மை இல்லை. உண்மை அப்படின்றது யாருமே இல்லாத இடத்துலையும் நான் சரியான விஷயத்தை தான் பண்றேனா, நான் உண்மையாக தான் இருக்கேனா, நான் நேர்மையாக தான் இருக்கேனா அப்படின்ட்டு உங்ககிட்ட கேள்வி கேளுங்க. என்ன பதில் வருது? அது எதுவா வேணா இருக்கலாம், ரொம்ப சின்ன விஷயமா கூட இருக்கலாம். இருக்குமா? கண்ண மூடிட்டே பேசலாம். எஸ்ஸே ரொம்ப கம்மியா வருது. இந்த பதிலே நம்ம உண்மையா சொல்றோமா அப்படின்றதையும் கேளுங்க. இந்த பதிலையே நம்ம உண்மையா சொல்றோமான்றதை கேளுங்க. அப்ப இந்த கேமுடைய சாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணை திறக்கலாம் எல்லாரும். இந்த கேமுடைய சாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையாக இருத்தல். இட்ஸ் ஜஸ்ட் நாட் எ கேம். நேர்மைக்கும் உண்மைக்கும் தேவையான விஷயங்கள் கண்டிப்பா மறைமுகமா கிடைக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? அதான் உண்மை. ஆனா நம்ம அப்படி இருக்கமான்றதை கேளுங்க. அப்படிதான் ஒரு மனுஷங்க இருக்கணும், உண்மையா தான் இருக்கணும். புரியுதா? இந்த மருந்து மாத்திரை பஞ்சபூதம் அதெல்லாம் செகண்டரி. ஒரு மனுஷனுக்கு